ஐயோ என்ன ஃபால்ஸு காணா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு ஷார்ட் ட்ராவல் வீடியோ தான். சென்னையிலேருந்து நாங்கள் டடா ஃபால்ஸ்க்கு எப்படி போனோம், டடா ஃபால்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டடா ஃபால்ஸ் தமிழ்நாட்டில் இல்லை, ஆந்திராவில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் காலையில் ஒரு 6:30க்கெலாம் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். நடுவில் நாங்கள் நிறைய டீ பிரேக் எடுத்தனால எங்களுக்கு எக்ஸாக்டாக 3 hours ஆச்சு சென்னையிலேருந்து டடா ஃபால்ஸ் ரீச் ஆகுறதுக்கு. நீங்கள் இங்கே போகணும்னு பிளான் பண்ணுறீங்க, நீங்களும் உங்கள் ஜேர்னியை ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ 6:30க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10க்கு முன்னாடியே நீங்கள் போய் ரீச் ஆகுவீங்க. அங்கே பெருசாக கூட்டமே இருக்காது, நீங்கள் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் இந்த ட்ரிப் நவம்பரில் பிளான் பண்ணி தான் போனோம். நீங்களும் இங்கே பிளான் பண்ணுறீங்கன்னா அக்டோபர் நவம்பர் அந்த டைம்லேயே போங்க. மழை காலத்தில் போனால் அங்கே ஃபால்ஸில் நிறைய தண்ணி விழும். இந்த ஃபால்ஸ்க்கு போகிற வழியே செம்ம க்ரீனியாக நீங்கள் நேச்சரை ரசிச்சுட்டே போகலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த லேண்ட்மார்க் நோட் பண்ணிக்கோங்க, வெல்கம் டு உபலமடுகு வாட்டர் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். அப்போனா நீங்கள் இந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த போர்டை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உங்கள் ஃபுல் வெஹிக்கிள் செக்அப் பண்ணுவாங்க. வெஹிக்கிளில் உங்கள் எல்லா பேக்ஸ், சின்ன பேக்லேருந்து பெரிய பேக் முத கொண்டு நீங்கள் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க, அன்வான்ட் லிக்கர் அந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் உடனே டிஸ்போஸ் பண்ண சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபுட்டும் இங்கேருந்து எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது இருந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிருங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே பொட்டலம்லாம் கட்டி பார்சல்லாம் பண்ணி அங்கே வச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா அங்கே என்விரான்மெண்ட் அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னவா இருக்கும்னா, நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறப்போ ஹைவேலேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸ்க்குள்ள என்ட்ராங்க. ஏன்னா இந்த ஹைவேலாம் தாண்டி கொஞ்சம் நீங்கள் இன்டீரியராக வந்துட்டிங்கன்னா பெருசாக நல்ல ஹோட்டல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரிங் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன பிரிட்ஜு தாண்டினா நீங்கள் ஃபால்ஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். இந்த சின்ன ஓடையில் ஓடுற தண்ணியை பார்க்குறப்போவே அந்த தண்ணி அவ்வளோ கிளியர் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. அந்த பிரிட்ஜை தாண்டிங்கன்னா இந்த மாதிரி பாத்வே கல்லிலே போட்டு வச்சுருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே மேலே ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வடிஞ்சு இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும். நீங்கள் எங்கேயே நின்று குளிக்கலாம். பட் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போய் அந்த ஃபால்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணலான்னு நினச்சோம். பட் நீங்கள் மேலே ஃபால்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா இங்கேயும் உங்கள் மனசை திடப்படுத்திக்கோங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு தூரம் வரைக்கும் தான் பாதை ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே ஃபுல்லாக கல் தான் இருக்கும். நீங்களே தான் பாதையை அமைச்சிக்கணும். நீங்கள் போகிறப்போ நிறைய திங்ஸ் கேரி பண்ணாதீங்க. வாட்டர் பாட்டில் அப்புறம் எசென்ஷியல்ஸை மட்டும் கேரி பண்ணிட்டு போங்க. நீங்கள் போகிறப்போ இந்த வியூஸ்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு மைல்டான ப்ரீஸ், அப்புறம் இந்த மலைகளெல்லாம் தாண்டி நீங்கள் நடந்து போவீங்க. அண்ட் இதுதான் நான் சொன்னது. ஸோ அந்த ஏரியாவை தாண்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்லுக்கல்லாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லிப்பரியாக இருக்கும், காலை வச்சு பார்த்து நடந்து போகணும். இந்த இடத்த தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆகுவீங்க. இதான் நம்மளோட பேஸ் ஃபால்ஸு. ஸோ இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் குளிப்பாங்க. ஸோ நீங்களும் ஃபேமிலியாக வரீங்க, கிட்ஸை கூட்டிகிட்டு வரீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல குளிக்கிறது தான் ரொம்பவே சேஃபு. இப்போ நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தனால உங்களுக்கே தெரியும் இங்கே யாருமே இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக குளிக்கலாம். ப்ளஸ் தண்ணியும் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குதுன்னு. ப்ளஸ் நாங்கள் வந்த டைம் லைட்டாக மழையும் தோறிட்டு இருந்துச்சு. அந்த மழையோட அந்த அருவியில் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் லேடிஸாக கிட்ஸாக வரீங்கன்னா நீங்கள் அங்கேயே குளிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஒரு பாய்ஸ் கேங்காக வரீங்கன்னா மேலே இருக்க ஃபால்ஸை போய் பார்க்க போகலாம். பட் அங்கே போகிறது நான் ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்போவே தெரியும் அதோட போகிற வழிலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ உங்களுக்கு பார்க்குறப்போவே ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு மேலே இருக்க ஃபால்ஸை இப்போ ரீச் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு 1/2 an hour மேலே ஆச்சு. ஏன்னா பாறைலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ப்ளஸ் வழியே இல்லாமல் இருந்துச்சு. மழை வேறு விழுந்துட்டு இருந்தனால இடம்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. பொறுமையாக ஒவ்வொரு கல்லையும் கால் வச்சு போகிறனால ஒரு 1/2 an hour மேலேயே ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஃபால்ஸ்க்கு போகிறப்பையும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேலே நாட் அலவுடுன்னு போர்டு வச்சுருவாங்க. அதையும் தாண்டி நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் மேலே வரைக்கும் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு மேலே போய் உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களோட லைஃப்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்க. ஏதோ விழுந்துட்டீங்க, ஏதோ என்னதாவது ஆச்சுன்னா நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் போய் ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போகிற வேலைலாம் இந்த மாதிரி மரங்கள்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த டடா ஃபால்ஸ் உள்ளே போகிறது வந்து நமக்கு ஏதோ ஒரு ஈஸியாக நம்ம போய் பார்த்துடுற மற்ற ஃபால்ஸ் மாதிரி இல்லை. வந்து ரொம்ப பாதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு வெறும் பாறையை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சென்ஸ் அது ஒரு பாதையாக தெரியுதே தவிர அது வந்து பாதையாக இதை உருவாக்கணும்லாம் எதுவும் பண்ணி வைக்கல. ஸோ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இருக்க பாதையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் உன்னால் ஏற முடியுமா
என்னன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு தடா ட்ரிப்புக்கு வரலாம். பட் மேலே ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் யோசிக்கணும். இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இடையில கொஞ்சம் இதுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. பாதையே இல்லாமல் தண்ணி வர்ற பாதையிலே போகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்த உடனே குளிக்கிறதுக்குன்னு ஒரு 2 ஸ்பாட் இருக்குது ஸ்டார்டிங்லேயே. நீங்கள் அதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வந்து குளிச்சுட்டு போயிடலாம். பட் ஆனால் அந்த மெயின் ஃபால்ஸை பார்க்கணுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நடந்தாங்க. அதே இதோ அந்த ஆள் அடுத்த செட்டு உட்காந்துருக்காங்கடா. வாடா வந்துட்டடா. ஐயோ என்ன ஃபால்ஸை காணா. ஆக்சுவலாக இதில் ஏறணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தது இந்த ஃபஸ்ட் வாட்டர் ஃபாலுக்காக தான். ஸோ இந்த வாட்டர் ஃபாலுக்கு மேலேயும் நிறையா இன்னும் 2-3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு போல். பட் ஆனால் பயங்கர ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏறி போகிறாங்க, அது மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ மேபி லைட்டாக மேலே கொஞ்சம் தூரம் ஏறி பார்க்கலாம். ஆனால் எவ்வளோ தூரம் இன்னும் ஒரு ட்ரை மட்டும் மேலே மட்டும் போயிட்டு வரேன் நான். அவருலாம் சூப்பராக தனியாக இருந்தா. மேலே போய் மெயின் ஃபால்ஸை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப நாங்கள் கீழே பழைய இடத்துக்கே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நாங்கள் மேலே போயிட்டு வர்றதுக்குள்ளே கீழே அவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்தனால ஏதோ கொஞ்சம் நேரமாவது கீழே குளிக்க முடிஞ்சுது. அண்ட் இங்கே பார்த்தாலே தெரியும் அந்த வாட்டர் எவ்வளோ நீட் அண்ட் கிளியராக இருக்குதுன்னு. குளிக்கிறதுக்கே செம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீங்களும் நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே பிளான் பண்ணி இங்கே ரீச் ஆகிற மாதிரி வாங்க. ஏன்னா உங்களுக்கு கூட்டத்தோடு குளிக்கிறதுலாம் பிடிக்காதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக வந்தால் தான் முடியும். இல்லாட்டினா வீக்கெண்ட்ஸ்லாம் வந்தீங்கன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்கும். ரிட்டர்ன் வந்து சென்னை போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு ஆள்னால் நீங்கள் ஒரு 1 டேயில் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, மார்னிங் கிளம்பி ஈவினிங் ரிட்டர்ன் வந்துடுற மாதிரினா இந்த டடா ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸாக இருக்கும். இதுக்கு நாங்கள் வந்தது கார் வழியாக வந்தோம். ஜஸ்ட் கூகுள் மேப் போட்டோம், நேராக வந்துட்டோம். பஸ் வந்து நீங்கள் மேபி ரெட் ஹில்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது மாறுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அதை டீட்டெயில் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே கமெண்ட் பண்ணுறோம். ஸோ தடா வந்து ஃபேமிலியாகவும் வரலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் வரலாம், கப்பலாக வரலாம், எல்லாம் யார் வேணாலும் வரலாம். சேஃப்டி பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து பேசிக்காக நம்ம தடா வரக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து தடாக்கு வந்து 2 முகம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா நீங்கள் உள்ள என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு, என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா, 50 ருபீஸ் வந்து பர்சனுக்கு, பைக்குனா 50 ருபீஸ், அதே மாதிரி
கார்னால் வந்து 300. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். அதே மாதிரி நீங்கள் கேமரா கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ். இது இல்லாமல் வந்து நீங்கள் ஒன்ஸ் டிக்கெட் எடுத்து போனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும். அதாவது அருவியிலேருந்து வர்ற தண்ணி சேர்றதுக்குன்னு ஒரு இடத்த கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு போகலாம். இல்லை நீங்கள் பசங்களாக வரீங்க, இல்லை ஃபேமிலியாக வரும்போதுமே உங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாக, கொஞ்சம் த்ரில்லிங்காக, கொஞ்சம் நீங்கள் வந்து ஹைக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்க ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே இருக்க ஃபால்ஸுக்கு போகலாம். அதுக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸ் வரை நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் உங்களுக்கு வந்து பாதையே இருக்காது. நீங்கள் வந்து பாறை மேலே ஏறி தண்ணிக்குள்ளே நடந்து அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஏறுற மாதிரி இருக்கும். இந்த 2வது பேஸ் தான் வந்து டடாவோட 2வது முகம்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். இது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நடக்கணும். ஸோ இது கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அந்த ஃபால்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து என்னோட பர்சனல் கமெண்ட் என்னன்னா வந்து அது ரொம்ப ஹைலி ரிஸ்கின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் அது ட்ரை பண்ண வேணான்றது தான் என்னோட பர்சனல் அட்வைஸாக இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் வந்து ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ஆள், நீங்கள் நிறையா ஹைக் பண்ணுற ஆள், உங்களால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஏற முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு மேலேயும் போய் பார்க்கலாம். பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் பார்க்குறதே வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா ஓர்த்தாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறமா வாங்க, வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து இப்போது நவம்பரில் வந்திருக்கோம். வாட்டர் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது.